சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அன்பும் அரணும் அளவிற்கு அதிகமாக என் மேல் வைத்திருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து வந்துள்ளேன். பின்பு நீ வேண்டியதை அனைத்தும் கொடுக்கவே இப்பொழுது நான் உன்னிடம் வந்துள்ளேன். ஆலமரம் என்பது ஒரே நாளில் அல்லது ஒரே வாரத்திலோ வளர்ந்து விழுதுகளை விட்டுவிடாது. அதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு அதன் வேர்கள் யாவும் வலுவாக்கி பின்னால் அதன் பயன்கள் முழுவதுமாக கொடுக்கும். அதுபோல நீ ஆசையாக வேண்டிய அனைத்தும் உன்னிடம் எப்பொழுது வரும் என்று சிறு சந்தேகத்துடன் நீ வினவிக் கொண்டிருந்தாய். அவை அனைத்தும் முடிந்துவிட்டது. நாளை வியாழனன்று நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த நபரின் வருகை, அழைப்பு, செல்வம், வரவு, மகிழ்ச்சி என அனைத்தையும் நீ நாளை பெறப்போகிறாய். என்னிடம் சந்தேகத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த காலம் மறைந்து மகிழ்ச்சியில் என்னிடம் நன்றி சொல்ல வார்த்தையின்றி நிற்க போகும் நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, நீ பலமுறை என் மேல் கோபம் கொண்டு என்னை திட்டினாலோ அல்லது வெறுத்தாலோ நான் எப்பொழுதும் உன்னை வெறுக்கவும் அல்லது மறுக்கவும் மாட்டேன். என் இரு கரங்களை கொண்டு உன்னை அணைத்துக் கொள்வேன். உனக்கு சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்க நான் உனக்கு சில பரீட்சைகள், சந்தர்ப்பங்கள் கொண்டு வந்த போது அவற்றை யாவும் வெறுத்து நீ என்னை நிராகரிக்கை. ஆனால் அவை யாவும் நன்றாக சரியான பாதையில் முடிந்த பிறகும் நீ அவை அனைத்தும் பலவீனமாகவும் போதிக்கவே நான் அவ்வாறு செய்தேன் என்று இறுதியில் புரிந்து கொள்கிறாய். தனித்துவமான குணத்தை கொண்ட நீ யாரையும் பொட்டி என்று நீ நினைக்க தேவையில்லை. உன்னுடைய முழு திறனை நீ வெளிப்படுத்தினாலே போதும். ஏனென்றால் நீ சாயின் பிள்ளை. நீ யாரும் எந்த சமயத்திலும் உன்னை புண்படுத்தவோ அல்லது நிராகரிக்கவோ செய்தால் இழப்பு என்பது அவர்களுக்கு தான், உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இலக்கை நீ சரியாக நிர்ணயித்து கொண்டால் போதும். உன்னை கைப்பிடித்து நீ எங்கு செல்ல வேண்டுமோ அதுவரை வழித்துணையாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் நீ ஏங்கி வேண்டியது இல்லை. அதை காட்டத்தான் நான் இங்கு ஆட்கொண்டு உள்ளேன். நீ உயிராய் நேசிக்கும் உறவு கூடிய விரைவில் உன் அன்பை புரிந்து கொண்டு வரும். அந்த நேரம் இதுதான். நீ நேசிக்கும் அந்த அன்பான உறவுகளை உன்னுடன் சேர்த்து வைப்பதே என்னுடைய தார்மீக கடமை. ஏனென்றால் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு முழுமை உடையதாக மாற்றுகிறது. உன் அழகையும் அன்பையும் செல்வத்தையும் மேலும் பல மடங்கு மதிப்புள்ளதாக மாற்ற உன்னை நேசிக்கும் உறவுகளால் மட்டும்தான் அது நிகழும் என்பதை நன்றாக அறிவேன். நாளை உன்னிடம் இரட்டிப்பு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நெடுங்காலமாக காத்து கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்த நீ உன் கண் முன்னால் அது நிகழப்போகிறது. பார்க்க போகிறாய். பின்பு நான் கூறும் அனைத்தும் உண்மை என்று புலப்படும் நேரம் வரும். இந்த இயற்கையின் உள்ள சக்திகளை கொண்டு நான் அதை செய்து முடிக்கப் போகிறேன். பிரச்சனைகளை கண்டு நீ துவண்டு போக வேண்டிய அவசியமில்லை. அதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் திறனை உன்னுள் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வழி எங்கும் துணையாக நான் வருவேன். நீ கம்பீரமாக நில், நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.